ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ்க்கு தண்ணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், தண்ணி எப்படி குடிக்கணும், எப்படி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுலேயே 2 விதம் இருக்கு, 2 டைப் இருக்கு. அந்த 2 டைப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம் வந்து தண்ணி. நான் சொல்லியிருக்கேன், நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே வந்து தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். அது எதனால அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து நீங்க நார்மலா 4 kg 5 kg கிட்ட நீங்க வந்து குறைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி எந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னா, நீங்க நார்மலா எப்பவும் குடிக்கிற மாதிரி வந்து நிறையவே நீங்க குடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே வந்து அது எப்படி குடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க சாப்பிடறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அடுத்து வந்து நீங்க சாப்பாடு சாப்பிடும் போது உங்களால நீங்க என்ன நீங்களே ட்ரை பண்ணாலும் உங்களால சாப்பாடு சாப்பிட முடியாது, கம்மியா தான் சாப்பிட முடியும். சோ இந்த கம்மியா நீங்க சாப்பிடறதும் நீங்க யூரின் பாஸ் பண்ண உங்களால வந்து அந்த சாப்பாட்டோட லெவலுமே வந்து கரைஞ்சு யூரின்ல வந்து போயிடும். சோ வந்து நீங்க வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டுக்கு இல்லாட்டி அதுக்கும் கீழே அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களோட வெயிட் வந்து, அதாவது நீங்க ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 வாட்டி நீங்க யூரின் போனாலே நீங்க அந்த சாப்பாட்டோட லெவல் வந்து கரைஞ்சிரும். சோ அந்த மாதிரி வந்து யூரின் போக போக உங்களுக்கு போயிடும். அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, ஒரு 5 kg கிட்ட குறைச்சதுக்கு பின்னாடி நீங்க தண்ணி குடிச்சு உங்களால வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகல, இன்னும் வந்து அதே வெயிட்ல தான் இருக்கேன், இல்லாட்டி தண்ணியோட லெவல் வந்து அதிகமா ஆக எனக்கு வெயிட் கூடுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து உடம்புல ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நீங்க தண்ணி குடிக்க உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ண உங்க வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதுவே வந்து நீங்க இன்னும் 4 kg 5 kg கிட்ட குறைக்கும் போது நம்ம உடம்புல இருக்க தண்ணி கண்டென்ட் வந்து கம்மியாயிருது. சோ அந்த தண்ணி கண்டென்ட் கம்மியாகும் போது நீங்க தண்ணி குடிக்க நம்ம உடம்புக்கான தண்ணி வந்து அதுல வந்து சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கிறதுனால நீங்க தண்ணி குடிக்க வந்து அதுக்கு உடம்புக்கு போறதுனால உங்க வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் டைப் இதுதாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு தெரியாத அளவுக்கு, அதாவது டிராப்பா, அதாவது வந்து நீங்க சொல்லுவீங்களா அந்த டீ, சுடு தண்ணி, இந்த மாதிரி சூடான ஐட்டம் குடிக்கும் போது நம்ம எப்படி குடிப்போம், டிராப்பா வந்து சப்பி வந்து டிராப்பா குடிப்போம். டிராப்பா குடிச்சு நம்ம உள்ள இறக்கும். சோ அதே மாதிரி நீங்க தண்ணியுமே நீங்க வந்து வாய் ஃபுல்லா வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்தினாலுமே டிராப்பா இப்படி வச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா நீங்க இறக்கும் போது நம்ம உடம்புக்கே தெரியாது. ஆனா தண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய, நம்ம வந்து அப்படி குடிக்கும் போது நிறைய குடிக்கலாம். நிறைய குடிச்சு நீங்க வந்து அப்புறம் யூரின் பாஸ் பண்ண உங்களுக்கே தெரியாது, நீங்க வந்து ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு யூரின் போக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லிக்விட் ஐட்டமா ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ் வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள, அதாவது முலாம்பழம், தர்பூசணி, அந்த மாதிரி வந்து நீர் சத்து உள்ள ஜூஸ் அந்த மாதிரி இருந்தா இன்னும் நல்லா வந்து யூரின் போகும். அதே மாதிரி இந்த சொரக்காய் அந்த மாதிரிலாம் நீர் சத்து காய்கறிலாம் சேர்த்துக்கிட்டு, அங்க நார் சத்து உள்ள இந்த இதெல்லாம் நீர் சத்து உள்ள காயெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுலயும் யூரின் போறதை தடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி நீர் கண்டென்ட் உள்ளதை நீங்க சேர்த்துக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணலாம், ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து நீங்க வந்து தண்ணிலையும் சாப்பாடும் நீங்க சாப்பிட்டுமே ஒரு 10 கிலோ கிட்ட ஈஸியாவே குறைக்கலாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டாடா.